கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலே இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த ரெண்டு வேத பகுதியில் உள்ள காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு தேடி தேடி பார்த்தா, தன் ஆவியை அடக்கலனாலே எல்லா பிரச்சனையும் உள்ள வந்ததுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தன் ஆவியை அடக்கியாச்சு அப்படின்னாலே 90% பிரச்சனைய தாண்டி வெளியில வந்துடலாம். ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு வியாபார ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனையாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் பிரச்சனையாலும் சரி, ஒரு வியாபார ஸ்தலம் இல்லை மற்ற கம்பெனியில் எங்கனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, டக்குன்னு உடனே கோவப்பட்டு ஒன்று சண்டை போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருந்து அதுல என்ன நடந்துச்சு, நான் வண்டி ஓட்டுறதுனால என் பக்கம் மிஸ்டேக்கா, இல்ல அவங்க பக்கம் மிஸ்டேக்கா, இல்ல அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, இல்ல வேற குறுக்குல வண்டி வந்துட்டா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நம்ம யோசித்தாலே பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது வண்டியில ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவப்பட்டு உடனே பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கோர்ட்ல போய் நிற்பாங்க. அது பல வருஷம் இழுக்கும். அந்த 2 நிமிஷம் கோபத்தை கொஞ்சம் பொறுமையா என்னன்னு சொல்லி பார்த்து நிதானமா பேசியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையிலேயே எனக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே பொறுமையா இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி, வியாபாரத்துல இருக்கும்போது பல லட்சங்கள் கடன், பல லட்சங்கள் நஷ்டம், $1/2 கோடி ரூபா தாண்டி கடன்ல இருக்கேன். ஒரு 55 லட்சம் ரூபா. வியாபாரத்தில் இருக்கும்போது கூடயே இருக்கிற ஒரு நபர் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணி நான் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2008 எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சு. அப்பவுமே செத்து போன்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. அதுல கர்த்தருடைய கிருபையினால நான் உயிரோட வெளியே வந்தேன். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பையன் பிழைக்க மாட்டான், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 7 ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். 7 ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினால நான் வெளியே வந்தேன். இது 2008 உள்ள காரியங்கள். சரி, 2014 2015 என்னுடைய பல லட்சங்கள் நஷ்டத்தில் இருக்கும்போது எபினேசர் பால் சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ற பரிசுத்தவான் எனக்கு அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த மாந்திரிய கட்டிலேருந்து நான் வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், தேவனோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், எங்கெல்லாம் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், எங்கெல்லாம் என்னோட வாழ்க்கையில நஷ்டப்பட்டுன்னு சொல்லி கணக்கு பார்க்கும்போது ஒரு 13 லட்சம் ரூபா போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நஷ்டம், வியாபாரம் எல்லாம் நஷ்டப்பட்டு வெளியில வந்தேன். லாஸ்ட் ஒரு ஸ்டேஜில் சொந்த ஊரை விட்டு போயிட்டேன்.
ஆனால் அன்னையிலிருந்து இன்னவரையாச்சு இவை எல்லாவற்றிலையும் பொறுமையா இருக்க தேவன் கிருபை செய்தார். எனக்கு மாந்திரியம் பண்ண மனுஷன் உயிரோட தான் இருந்தான். 2020-21 வரைய அந்த மனுஷன் உயிரோட தான் இருந்தான். அதுக்கப்புறமும் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அவ்வளவுதான், அந்த லைஃப் முடிஞ்சிட்டு உனக்கு. ஆனா நான் பொறுமையா இருந்தேன், அவ்வளவுதான். நான் பொறுமையா இருந்து தேவனை தேட தேவனை தேட தேவனை தேட என்னை விசேஷமாக அபிஷேகம் பண்ணினார். அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தார். நான் கையில பைபிள் எடுத்து வாச எனக்கு தெரியாது, எப்படி வாசிக்கணும் எனக்கு தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். சின்ன பையன்ட்டு அப்பவுமே வேலைக்கு போயிட்டேன். 11 வயசுல 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்பவுமே என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அதனால கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கும் புரியாது. நானும் எல்லாரும் போல ஒரு மனுஷனா இருந்தேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும் போது அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் நஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் செஞ்சேன், இதுக்கு பின்னாடி என்னென்ன காரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய பரிசுத்தவான்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ஆனா மாந்திரியத்திலே கட்டப்பட்ட இருக்கும்போது, கட்டப்பட்ட நிலைமையிலே எனக்கு யாரு சொன்னாலும் எனக்கு புரியல. ஆனால் ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நிறைய பரிசுத்தவான்கள் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நிறைய பரிசுத்தவான் எனக்காக என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்காங்க, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் சொல்லியிருக்காங்க. கடையில கத்தால தொங்க விட்டுருப்பேன், ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், எங்க அப்பா செத்த போட்டா வச்சிருப்பேன், விக்கிரகத்துக்கு மாந்திரியத்துக்கு செய்வனைக்கு என் கையிலேருந்தே காசு வாங்கி நானே கொடுத்துருக்கேன். இப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். தன் ஆவியை அடக்காத மனுஷன். என் மனைவி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தா, பெத்த தாய் சொல்லி பார்த்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லி பார்த்தாங்க. ஆக மொத்தம் கேட்கவே இல்லை. எல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். இதையே இன்னைக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில சர்ச்சுக்குள்ள போய் ஆல்டர்ல போய் தண்ணி ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் நேரடி கனெக்ஷன் இருக்கணும். இது கூடல வேற யாருமே இருக்கக்கூடாது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது என் கூட ஒரே ஒரு நபர் இருந்தார், அவ்வளவுதான். அந்த ஒரு நபர் மூலியமா பாதிக்கப்பட்டதுல நான் நடுரோட்டுக்கே வந்துட்டேன். இப்ப 2025 திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். பக்கத்துல எப்படியாவது ஒரு சர்ச்சு கட்டிடலாமா, தரிசனம்லாம் இருக்கு. ஆனா லட்சம் 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 எல்லாம் பணம் தான். இந்த கடைசி காலம் இப்படிப்பட்ட காலத்துல தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருக்காக எழும்பணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி நிறைய குடும்பங்கள் ஜெபிக்கணும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த காலவேளை செய்தி என்ன தெரியுமா? தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்கலன்னா குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது என் மனைவி நீடிய பொறுமையோடு இருப்பா. சர்ச்சில் போய் டெய்லி 1 மணி நேரம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு வருவா. இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க குடும்பமா ஊழியம் பண்றோம் அப்படின்னா, மாந்திரியத்திலே கஷ்டப்படும் போது ஒரு மனுஷன் மூலியமா பல லட்சங்கள் நஷ்டமாகும் போது என் மனைவி பொறுமையா இருந்தா, இன்னும் பொறுமையா இருக்கா. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். இந்த பூமியிலே நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இந்த கொஞ்ச நாள் பரலோகத்துக்காக மட்டும் வேலை பார்க்கணும். கர்த்தருடைய கிருபையினாலே 2025 உயிரோட இருக்கேன். டாக்டர் 2008 சொன்னாரு, இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னாரு. 2008, 2010, 2020, 2025 ஒரு 17 வருஷம் ஆச்சு. ஊழியத்துக்கு 2016 வந்தேன். 2025 10வது வருஷம் ஓடிட்டு. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளி அப்பம் யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் பாக்குறீங்களோ இது முழு நேர ஊழியம். முடிந்தா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி பகுதியில ஒரு இடம் வாங்கி சர்ச் கட்டணும். ஜெபம் பண்ணுங்க.
தேவன் தருவார். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். எப்படி ஒரு காம்பவுண்ட் சுவர் இல்லாம இருக்குமோ, அதே போல தன் ஆவியை அடக்கல அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே இடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்கும். பாழான பட்டணம் என்று எழுதப்பட்டிருக்கு. வனாந்தரமான இடமா மாறி தன் ஆவியை மட்டும் ஒரு மனுஷன் அடக்கல அப்படின்னாலே அந்த குடும்பம் ஃபுல்லா காணாம போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கோர்ட்டு கேஸ், பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டுல யாரோ ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா மனைவி கண்ணீரோடு நிற்பா. அவ்வளவுதான். அந்த கண்ணீருக்கு பின்னாடி இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். நேர சர்ச்சுக்கு போவ, கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணிட்டு வருவேன். லட்ச லட்சமா வருமானம் வரும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா லட்ச லட்சமா கடன்ல போகும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அந்த சூழ்நிலை இருக்கும்போது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இதை ஏன் இன்னைக்கு தேதியில சொல்றேன் அப்படின்னா, தன் ஆவியை அடக்காத மனுஷன் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பொறுமை இல்லப்பா. ஆவியின் கனியில ஒரு கனி நீடிய பொறுமை. அந்த பொறுமை எங்க போச்சு? நிறைய குடும்பத்துல பொறுமையே இல்லை. எடுத்த உடனே சண்டை போட்டுருதாங்க, எடுத்த உடனே அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க, எடுத்த உடனே நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி உடனே கோர்ட்ல கேஸ் போட்டுருந்தாங்க, உடனே டைவர்ஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அந்த பிள்ளை எத்தனை வருஷம் இன்னும் வாழ வேண்டிய பிள்ளை. ஒரு சின்ன ஒரு கோபம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு கோபம் வந்தோடனே குடும்பம் பிரிஞ்சு போயிருது. ஒரு குடும்பம் 80 வயசு வரையும் வாழணும்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசு 30 வயசுல டைவர்ஸ் வாங்கியிருந்தாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. கேட்டா 2வது கல்யாணம் முடிச்சுக்கலாம். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு சில ஜெப குறிப்பு வரும். ஃபர்ஸ்ட் கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் முடிச்சாச்சு. 2வது கல்யாணம் முடிச்சு பார்த்தா அவங்க என்ன நிறைய கேள்வி கேட்குறாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. அந்த மகளுக்கு பார்த்தா மிஞ்சி போனா 25, 26, 28 வயசுக்குள்ளதான் இருக்கு. கேட்டா 2வது திருமணம். அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? பைபிள்ல ஒரே திருமணம் தான். கணவனோ மனைவியோ இறந்து போனா மட்டும்தான் அடுத்தாப்புல உள்ள கல்யாணம். இன்னைக்கு உயிரோட இருக்கும்போது டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ் சொல்லி உடனே லாஸ்ட் பின்னாடி என்ன சொல்லி பார்த்தா பணம் இல்லைன்னா நகை எதையாவது கேட்குறாங்க. உடனே லாஸ்ட் பார்த்தா டைவர்ஸ் போயிருக்கு. வரதட்ச கொடுமை. இந்த கடைசி காலத்துல குடும்பம் எப்படி இருக்கு? தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாழான பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள யாருமே போக முடியாது. மதிலிடிந்த பாழான பட்டணத்துக்குள்ள யாராவது போக முடியுமா? பாழான பட்டணம். நல்ல பட்டணமா இருந்தா உள்ள போக முடியும். ஒரு ஊரு அப்படின்னா அந்த ஊருக்குள்ள எல்லாம் இருந்தா போவாங்க. அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னா யாரும் போக முடியாது. பாழான பட்டணம் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் ஆவியை அடக்காத மனுஷன் தன் ஆவியை மட்டும் அடக்கிட்டான் அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலைவேளையில நிறைய குடும்பத்திலே சில தாய்மார்கள் கணவரை கூப்பிடுவாங்க, வாங்கப்பா சர்ச்சுக்கு போவோம், பிள்ளைகளை வாங்கம்மா சர்ச்சுக்கு போன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க, கணவரும் கேட்க மாட்டாங்க. ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டால் ஆசீர்வாதம். தன் ஆவி அடக்காத மனுஷன், ஆவி அடக்கலைன்னா வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும், வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்துடும். சில குடும்பத்துல கெட்ட வார்த்தை வந்துடும், சில குடும்பத்துல தூசணமான வார்த்தை வந்துடும். அப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்தா புருஷன் முன்னாடிக்குள்ள நிம்மதியா இருக்கு. இது எல்லாம் அந்த அடக்காத காரியம் தான். தன் ஆவியை அடக்காத மனுஷன். ஒருவேளை அப்படி யாராவது இந்த செய்தி கேட்டால்
நம்ம ஆவியை நம்ம அடக்குறோமா? வீட்டுல ஒண்ணு அம்மாட்ட கோவப்பட்டுருவாங்க, இல்லைன்னா மனைவிட்ட கோவப்பட்டுருவாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட கோவப்பட்டுருந்தாங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. சில வாலிப பையன்லாம் அம்மாட்ட போய் ஓயாம சண்டை போடுறது எல்லாம் தப்புதான்ப்பா. பைபிள் பிரகாரம் எல்லாம் தப்புதான். மதிலிடைந்த பாழான பட்டணம் போல் இருப்பான். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பாழான பட்டணம், அந்த இடத்துல எந்த ஒரு செழிப்புமே இருக்காது. தன் ஆவியை மட்டும் ஒரு மனுஷன் அடக்கல அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. உங்க வீட்டுல ஒரு பர்சனல் டைரி தான் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஐயா, நான் விடிய விடிய ஜெபம் பண்றேன், எல்லாம் சரிதான்ப்பா. கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ரொம்ப விட்டு கொடுத்து போக முடியுதா? பெத்த தாயிட்ட அன்பு கூற முடியுதா? பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட அன்பு கூற முடியுதா? ஒரு முழு பைபிள் ஃபுல்லா நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அன்பு கூறணும். அன்பு கூறாமல் இருக்கும்போது அந்த இடத்துல சத்துரு உள்ள வந்துருவான். தன் ஆவியை அடக்காத மனுஷன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆவி அடக்காம இஷ்டம் போல விட்டு, அப்புறம் பார்த்தா வாழ்க்கை இஷ்டம் போல போய், அப்புறம் வம்பா போய், அப்புறம் கெட்டு போய், சில குடும்பத்துல அப்படியே காணாமையே போயிருந்தாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை மரணங்கள். என்ன காரணம்? தன் ஆவியை அடக்காத மனுஷன். அப்புறம் எப்படி ரொம்ப வருஷம் வாழ முடியும்? தன் ஆவியை அடக்கினாதான் நம்ம என்ன ப்ரோக்ராம் போடும் அதை அப்படியே செய்ய முடியும். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுங்க, இல்ல ஒரு 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுங்க, டீச்சர் என்ன பாடம் படிக்க சொன்னாங்களோ அதை ஃபுல்லா படிச்சுட்டு போகணும். ஒரு வருஷம் படிக்கணும், அப்பதான் பாஸ். ஆனா ஒரு 18 வயசு 20 வயசு 25 வயசுக்கு அப்புறம் யாரு பேச்சுமே கேட்கறது கிடையாது. மனைவி பேச்சும் கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க. அதுல நிறைய நல்ல கருத்துகள் உண்டு. நம்ம போற சர்ச்சில் மேய்ப்ப நமக்கு போதிப்பாங்க. இப்படி வாழ்ந்தாதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இப்படி வாழ்ந்தாதான் குடும்பம் பாதுகாக்கப்படும், இப்படி வாழ்ந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். எத்தனையோ ஆலோசனை. அந்த எல்லா ஆலோசனையும் கேட்காமல், தன் ஆவியை அடக்காமல், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாழான பட்டணம் போல் இருப்பான், போல் இருக்கிறான். இதான் நிறைய குடும்பத்துல நடக்கு. ஒருவேளை சில குடும்பத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும், எவ்வளவு பெரிய பலனால இருக்கலாம்ப்பா, ஒரு 200 கிலோ 300 கிலோ வெயிட்ட கூட தூக்கிடலாம். ஆனா தன் ஆவியை அடக்கணுமா? சில குடும்பத்துல 50 பேர் இருந்தாலும் சண்டை போட ரெடியா இருப்பாங்க. ஆனால் அதை காட்டிலும் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். இந்த காலவேளையிலே பலவானா இருக்கு பெருசா, நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கு உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது, பலவான் சொல்லிடலாம்ப்பா, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தானே, ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஒரு சோறு வந்துருங்களா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா நீடிய சாந்தம் உள்ளவன், அவங்கதான் குடும்பத்தை நடத்த முடியும். நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். இப்ப இந்த காலவேளையிலே தன் ஆவியை அடக்காத மனுஷனும் உண்டு, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவனும் உண்டு. ஒருவேளை ஐயா நான் பலவான்லாம் கிடையாதுயா, ஆனா நான் நீடிய சாந்தத்தோடு இருப்பேன். என் குடும்பத்துல எங்க அம்மா சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன், என் மனைவி சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன், வெளியில போற இடத்துல நான் வேலை செய்யற இடத்துல அவங்க சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன். எல்லாவற்றையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வாழ்றேன்.
என்னையால முடிஞ்ச அளவுக்கு நான் பேசாம விட்டு கொடுத்து போயிருவேன். நான் பேசாம பொறுமையா இருக்கேன், என் வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா அவங்க யாருன்னா உத்தமன். இன்னைக்கு சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு, வேலைக்கு போற இடத்துல சண்டை, குடும்பத்துல சண்டை, அம்மா அப்பாட்ட சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை. தன் ஆவியை அடக்காத மனுஷன் அவங்களுக்கு பேர். தன் ஆவியை அடக்கல அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. பாலான பட்டணம், பாலான பட்டணமா இருந்துச்சு. நாங்க எப்படி கூட இயேசு இருப்பாரு? இயேசு வந்த வீட்டுக்குள்ள சமாதானம்லாம் இருக்கும். ஆவிக்குரிய 9 கனியில ஒரு கனி சாந்தம். நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். நீடிய சாந்தம் உள்ளவன். அவங்களை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தன் ஆவி அடக்கிடுவாங்க. தன் ஆவி அடக்கியாச்சு அப்படின்னாலே அவங்க நீடிய சாந்தம் உள்ளவர்கள். நீடிய சாந்தம் உள்ளவர்கள் உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ 2 விதமான ஜனங்களும் இணைந்திருப்பீங்க. பட்டணத்தை பிடிக்கிறவன் பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ஒரு பெரிய பட்டணத்தை பிடிச்சிடலாம்ப்பா, ஆனா அதை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். இது எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் தான். டெய்லி இந்த டெஸ்ட் இருக்கும். அது என்ன பண்றது? டெய்லி டெஸ்ட் அப்படின்னா செல்போன் கையில தான் இருக்கும், இது பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சட்டம் உண்டு. பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம மனதை அடக்கலன்னு அர்த்தம். மனதை அடக்கியாச்சு அப்படின்னா உத்தமன். வீட்டுல டிவியும் இருக்கும், ரிமோட்டும் இருக்கும். பல மாசமா பல வருஷமா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, பாஸ்டர் சொல்லியிருப்பாரு வீட்டில் போய் தேவையில்லாம டிவியோ படம் பார்க்க கூடாது, எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணணும், எல்லாரும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லி விட்டுருவாரு. ஆனா வீட்டுல வந்த உடனே தன் மனதை அடக்காமல் மறுபடியும் நாடகமோ படமோ பார்த்தால் அவங்க இன்னும் உத்தமனா மாறலன்னு அர்த்தம். இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். சில குடும்பத்துல நிறைய பைபிள் மனப்பாடமா தெரியும், ஆனா மனதை அடக்காமல் கோவப்பட்டோ எரிச்சல் பட்டோ தேவையில்லாம பேசியாச்சு அப்படின்னா அவங்க இன்னும் உத்தமனா இன்னும் மாறணும், அர்ப்பணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். தன் மனதை அடக்கிறவன், தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். இன்னைக்குள்ள செய்தி மிகவும் பிரயோஜனமான செய்தி. எவ்வளவு கோடி சொத்துனாலும் இருக்கலாம்ப்பா, தன் மனதை அடக்கணுமா? எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வேலை தெரியுமா? அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்ப நைட்டு எல்லா பக்கமும் ஹோட்டல் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஹோட்டல் இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இது சாப்பிட்டா சுகர் வந்துடும், இது சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும், இது சாப்பிட்டா நெஞ்சு வலி வந்துடும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தன் மனதை அடக்காமல் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டா அப்புறம் சுகரு, பிரஷரு, ஹார்ட் பிரச்சனை எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துடும். என்ன காரணம்? தன் மனதை அடக்கவில்லை. தன் மனதை அடக்கியாச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்ன? உத்தமன். இப்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, காலையில என்ன சாப்பிடணும், மத்தியாலம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும்? வீட்டுல அம்மாவுக்கு தெரியும், வீட்டுல வயசான பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு தெரியும், வீட்டுல மனைவி இருந்தா அவங்களுக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும், வீட்டுல குடும்பத்துல யார் யார் என்னென்ன சாப்பிடணும் அவங்களுக்கு தெரியும். அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வீட்லயும் சாப்பிட்டு, வெளியும் சாப்பிட்டு, அங்கேயும் சாப்பிட்டு, இங்கேயும் சாப்பிட்டு, ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு, எல்லாத்தையும் உள்ள சாப்பிட்டு 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 என்ன மனதை அடக்கலைன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போட்டு. டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல உங்களுடைய வெயிட்டை குறைக்கணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
மனதை அடக்காமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை மனதை அடக்கி இவ்வளவுதான் நான் சாப்பிடணும், இதுக்கு மேல நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவியும் அடக்கி மனதையும் அடக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உத்தமன். அப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அந்த பவர் நமக்கு வேணும். எப்படி ஒரு கார் ஓட்டும் போது, ஒரு டூ வீலர் ஓட்டும் போது எந்த இடத்துல பிரேக், எந்த இடத்துல கிளட்ச் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல நம்மளுடைய பாடி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே போல சேம். தன் மனதை அடக்கிறவன், தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ஒரு பட்டணத்தை கூட பிடிச்சிடலாமாப்பா. பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் 1000 கோடிக்கு சொத்து சேர்த்துடலாம். ஆனால் தன் மனதை அடக்கலன்னா சீக்கிரம் செத்து போயிடுவான். இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். கோடி கணக்குல சொத்து இருக்கும், ஆனா உயிர் இருக்குமா சொல்லி கேட்ட தெரியாது. ஆனா சொத்தே இருக்காது, கையில 100 ரூபா கூட இருக்காது. காலைல தூங்கி எழுந்திரிச்சா வேலைக்கு போனதான் சம்பளம் அப்படிப்பாங்க. அவங்க பார்த்தா இருக்கிறது போதும், தேவன் எனக்கு அந்தந்த நாளுக்கு அந்தந்த படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க பேசாம வேலைக்கு போவாங்க. ஆனா எவ்வளவோ சொத்து இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், தோட்டம் இருக்கும், பெரிய பெரிய பிசினஸ் இருக்கும், பெரிய பெரிய வியாபாரம் இருக்கும், எல்லாம் சகல செழிப்பு. ஆனால் தன் மனதை அடக்காமல் பல லட்சங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. பல லட்சங்கள். தன் மனதை அடக்கலன்னா அதுல வீண் செலவு வந்துடும். பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும், ஒரு பட்டணத்தை கூட ஈஸியா பிடிச்சிடலாம்ப்பா. ஆனால் அதை தாண்டி, அதை விட தன் மனதை அடக்கிறவன். ஒரு 70-80 வயசு வரை நம்ம தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா தன் மனதை அடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். தன் மனதை அடக்கியாச்சு அப்படின்னாலே குவாலிட்டி கூட. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு குடும்பம் தன் ஆவியை அடக்கல அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ட்ரையான லைஃப், ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, சாபத்துக்குள்ள இருப்பாங்க. ஏன் சாபத்துக்குள்ள இருப்பாங்க அப்படின்னா தன் ஆவியை அடக்கலனாலே அவன் மாம்சத்தினுடைய கிரியையில வாழ்ந்துட்டு இருப்பான். மாம்சத்தினுடைய செயல்ல எதுலயாவது கிடப்பான், வெளியே தெரியாது. மாம்சத்தினுடைய செயல் ஒரு 17 சுபாவங்கள் இருக்கு. அந்த 17 சுபாவத்துல எதுலயாவது கிடப்பான். ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், இல்ல வேசித்தனம், இல்ல அசுத்தம், இல்ல காம விகாரம், இல்லைன்னா விக்கிரகாரங்களுக்குள்ள போயிடுவான், இல்ல பில்லி சுனியத்துக்குள்ள போயிடுவான், இல்ல பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இந்த 17 சுபாவத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா எங்கேயா போய் சிக்கி கொள்வாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். எங்கேயாவது போய் சிக்கிக்கிடுவாங்க. ஏன்னா ஆவி அடக்கல, தன் மனதை அடக்கல. 2 பாயிண்ட் இருக்கு. தன் ஆவி அடக்கல, தன் மனதை அடக்கல. அப்படி இருந்தால் அவனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் அவங்க இருப்பாங்க அப்படின்னா மாம்சத்தினுடைய கிரியைக்குள்ளே எங்கேயாவது கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் இந்த பாவத்தை விடலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிரதர், நான் சர்ச்சில் போயெல்லாம் ஜோம் பண்ணிட்டேன் பிரதர், மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ள போயிருந்தேன் பிரதர், ஏன் தான் போனேன்னு சொல்லி எனக்கே தெரியல பிரதர், எப்படிதான் போனேன்னு சொல்லி எனக்கே தெரியல பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன் மனதை இன்னும் அடக்கலை, தன் ஆவியை இன்னும் அடக்கலை. ஒரு மனுஷன் தன் ஆவியை அடக்கிட்டான் அப்படின்னாலே 90% பிரச்சனை டக்குன்னு முடிச்சிச்சு. அன்னைக்கு டேட்ல கிளியர், அவங்க டக்குன்னு ஆவியில வளரலாம். தன் மனதை அடக்கியாச்சு அப்படின்னாலே உத்தமன். ஒருவேளை இன்னைக்கு காலைதான்ப்பா அவங்க செய்தி நான் கேட்கிறேன், இனிமேல் என் வாழ்க்கையில நான் உணவுல இருந்து நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவேன். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தன் மனதை நான் அடக்கிடுவேன், என் மனசை நான் அடக்கிடுவேன், என் ஆவியை நான் அடக்கிடுவேன். சிம்பிளா சொல்லுவோமே,
கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு 80 ஸ்பீடு, 80க்கு மேல போயாச்சு அப்படின்னு என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படிம்பாங்க. அந்த 80க்குள்ளேயே வண்டி ஓட்டிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப எந்த ரோட்ல நம்ம எந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீடு பண்ணி நமக்கு தெரியும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தன் மனதை அடக்கியாச்சு அப்படின்னாலே அவன் உத்தமன். தன் ஆவியை அடக்கியாச்சுனாலே அவனோட வாழ்க்கையில அந்த எல்லா பிரச்சனையும் ஃபுல்லா சால்வ் ஆயிரும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான்ப்பா, என்னை மன்னிச்சிருமா, ஒருவேளை என் சைடுல என்னென்ன தப்பு இருக்கும், நான் அவட சாரி கேட்கிறேம்மா, என்னை மன்னிச்சிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். மறுபடியும் கட்டப்படணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. தன் மனதை அடக்கிறவன், தன் ஆவியை அடக்கிறவன். ஒருவேளை அண்ணே நாங்க புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்கிறோம்னே, யாராவது ஒருத்தங்க போய் இறங்கி என்னை மன்னிச்சிருமா, வா வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த குடும்பம் இணைந்து வாழும். ஆனால் தன் ஆவியை அடக்காமல், தன் மனதை அடக்காமல் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்காது. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் மேலேயும் விழுந்த கடமை, நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து பரிசுத்தமுள்ள ஒரு நாளிலே அழைத்து புறப்படுறாங்கப்பா. எல்லாரும் ஆலயத்தில் வரணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் கொடுங்கப்பா. தன் மனதை அடக்கக்கூடிய கிருபை தாங்க, தன் ஆவியை அடக்கக்கூடிய கிருபை தாங்க. கேட்ட சத்தியத்தின்படி அப்பா வசனத்துக்கு கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உத்தமமா வாழ்ந்து நித்திய ஜீவன்களை பிரவேசிக்க எங்களை அர்ப்பணிக்கணும். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ தாழ்த்தி கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் இணைந்து வாழணும். கத்த கிருபை செய்யுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே குடும்பமா அழைத்து போக கத்த கிருபை தாங்க. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக அப்பாவுமே நன்றி எடுத்து சொல்லிடும்ப்பா. சத்திய ஆவியானவர் அப்பா, நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுற கிருபைக்கா நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். கற்பத்தினியா ஜீவினம் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிக்கட்டும். சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட இருங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜீவிக்கணும், அந்த பலவீனத்தை நீக்கி போட்டுருங்க. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மைமுண்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் மனங்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கா டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. திருநெல்வேலி பட்டணத்துல இருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே சந்திக்க தேவன் கிருபை செய்வார். நாங்க இருக்கிற இடத்துல ஆலயம் கட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இடத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல லட்சங்கள் தேவைப்படுது. ஜெபிங்க, தேவன் அந்த நபரை எழுப்புவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. ஒருவேளை என் நம்பர் வேணும் அப்படின்னா 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.